நெஞ்சோடு கலந்தவளே, உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. எல்லாருமே சுனா படம் ஆயிர முடியுமாடா? கையல், சாரி கையல், நேத்து நான் தான் போன் பண்ணி அவனை கூப்பிட்டேன். அதனாலதான் அவன் வந்தான். அவன் மேல எந்த தப்பும் இல்ல, என் மேலதான் தப்பு. மன்னிச்சிரு கையல். நீங்க எதுக்குங்க ராத்திரி 12 மணிக்கு சக்தி அண்ணாவை போன் போட்டு கூப்பிட்டீங்க? 12 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே போனா யாருக்கு இருந்தாலும் கோவம் தானங்க வரும். ஏங்க இப்படி பண்ணீங்க? ஏய், எல்லாம் ஒன்னாலதான். தூங்கிக்கிட்டு இருந்தவனை எழுப்பி விட்டு நீ தூங்கிட்ட. அப்புறம் எனக்கு தூக்கம் வரல, அதான் நான் சக்தியை கூப்பிட்டேன். ஒழுங்கா பேசாம இருந்துரு, இல்லைன்னா ஒன்ன மாட்டி விட்டுருவேன். இல்லனா நீங்க என்ன வேணா சொல்லுங்க, ஆனா தப்பு அவர் மேலதான். நீங்க கூப்பிட்டீங்க சரி, அப்ப அவரு ராத்திரி 12 மணி என்னால வர முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லணுமா வேண்டாமா? அப்ப கூட அவர் தானே கிளம்பி வந்தாரு, அப்ப அவர் மேல தானே தப்பு. ஐயோ கையல், உனக்கு தான் தெரியுமே, நான் கூப்பிட்டா 12 மணி இல்ல, இனி 2 மணியா இருந்தாலும் அவன் கிளம்பி வருவான். நான் தான் கூப்பிட்டு இருக்க கூடாது, என் மேலதான் தப்பு கையல். இல்லனா நீங்க தான் ஏதோ தெரியாம கூப்பிட்டுட்டீங்க. அவருக்கு என்னடா போச்சு அறிவு? அவர் இல்ல வர முடியாதுன்னு சொல்லிருக்கணுமா இல்லையானே? அவர் சொல்லலல, அப்ப அவர் மேலதான் தப்பு. இன்னைக்கு அவர் வரட்டும். டி மச்சான், கையல் சமாதானம் ஆயிட்டாளாடா? டி சக்தி, அதுக்குள்ள எதுக்குடா வந்த? நான் தான் கையல் கிட்ட பேசி சமாதானம் பண்ணிட்டு கூப்பிடுறேன்னு சொன்னல. இல்லடா, நீ பேசுறேன்னு சொன்னதாண்டா எனக்கு இன்னும் பயமா இருந்துச்சு. இருக்கிறத கொளுத்தி போட்டு இன்னும் அதிகம் பண்ணிருவியோன்னு. அப்படியா? அப்ப நீயே சமாளி. கையல் சாரி கையல், இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டேன். இந்த ஒரு தடவை மன்னிச்சிரு கையல். ஒரு தடவையா? இப்படி மன்னிப்பு கேட்டு கேட்டு இதே மாதிரி 1000 தடவை பண்ணிட்டீங்க சக்தி. இந்த தடவை உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. ஐயோ சரி கையல், மன்னிக்க வேண்டாம், தண்டனை வேணா கொடு. ஆனா என்ன கொடுக்கறதா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்து கொடு கையல். எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துருக்க? ஏன் நான் இங்க வந்து உட்கார கூடாதா? நீங்க மட்டும் எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்ட்னு சமீரனா கூடயே தானே இருக்கீங்க. அதே மாதிரி நானும் என் ஃப்ரெண்ட் ஐஷு கூட இருக்கேன். நீங்க மட்டும் உங்க ஃப்ரெண்ட் கூட சேர்ந்தா வீடு குடும்பம் குழந்தைன்னு எல்லாத்தையும் மறந்துட்டு எப்ப ஞாபகம் வருதோ அப்பதானே வீட்டுக்கு வரீங்க. அதே மாதிரி நானும் என் ஃப்ரெண்ட் ஐஷு கூட பேசிட்டு எனக்கு எப்ப தோணுதோ அப்பதான் நானும் வீட்டுக்கு வருவேன். மச்சான், இது என்னடா புது டெக்னிக்கா இருக்கு? இந்த அளவுக்கெல்லாம் யோசிக்கிறதுக்கு என் பொண்டாட்டிக்கு அறிவில்லையே. ஆனா என் பொண்டாட்டிக்கு இருக்கு, அவதான் சொல்லி கொடுத்துருப்பா. ஏய், எப்ப தோணுதோ அப்பதான் வருவியா? கையல், உனக்காக தான் இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட போகாம லீவ் போட்டிருக்கேன். இவன்ட்ட கேளேன். எனக்காக லீவ் போட்டிருக்கேன்னு போய் சொல்லாதீங்க சக்தி. இன்னைக்கு சமீரனாவும் ஹாஸ்பிட்டலுக்கு போல, அதனால நீங்க போலன்னு சொல்லுங்க. ஐயோ ராமா, டே வீணா போனவனே, நீ ஏன்டா இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போல? உன்னால அவன் என்னையும் நம்ப மாட்டேங்கிறா பாடுறா. ஐயோ டே சக்தி, நீ தானடா கையில சமாதானம் பண்ணணும்னு சொன்ன, அதான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாமே நானும் போகாம இருந்தேன். அட போடாங்க இவனே, நீ போயிருந்தாலே அவ சமாதானம் ஆயிருப்பாடா. இங்க பாருங்க சக்தி, இன்னைக்கு நீங்க என்ன பிட்டு போட்டாலும் சரி, நான் நிச்சயமா சமாதானம் ஆக மாட்டேன். எனக்கு எப்ப கோவம் போகுதோ அப்பதான் நான் வீட்டுக்கு வருவேன். போங்க, வீட்ல போய் தனியா இருங்க, அப்பதான் உங்களுக்கு என் அருமை தெரியும். ஐயோ கையல், அப்படி சொல்லாத கையல். இங்க பாரு, நீ அவன் மேல கோவமா இருந்தா எனக்கு தான் கஷ்டமா இருக்கு. ஏன்னா நான் போன் போட்டு கூப்பிட்டனால தானே அவன் வந்தான். அண்ணா, நான் இப்போ சொல்றேன், உங்க மேல எந்த தப்பும் இல்ல. நீங்க கூப்பிட்டா அவர் எப்படி நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு வரலாம். அவர் மேல தான் தப்பு. சார், நான் தெரியாம கேக்குறேன். இப்போ ஒருவேளை ராத்திரி 12 மணிக்கு நீங்க ஐஷுவோட இருக்கும்போது அவர் உங்களுக்கு போன் போட்டு வான்னு கூப்பிட்டா நீங்க உடனே ஐஷுவை விட்டுட்டு போயிருவீங்களா? சொல்லுங்க, போயிருவீங்களா?
ஐயோ, இவ என்ன மாட்டி விடுறா? இப்ப நான் என்ன சொல்றது? போக மாட்டேன்னு சொன்னா அவ சமாதானம் ஆக மாட்டா, போயிருவேன்னு சொன்னா இவ டென்ஷன் ஆயிருவாளே. எங்க கையில் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. ஒருவேளை ராத்திரி 12 மணிக்கு சக்தியா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டா நீங்க என்னை விட்டுட்டு போயிருவீங்களாங்க? ஏ, என்ன விஷயமா இப்படி கேக்குற? நான் எப்படிடா ராத்திரி 12 மணிக்கு உன்னை தனியா விட்டு போவேன்? சொல்ல போனா உன் கூட இருக்கிறதா இருந்தா ராத்திரி 10 மணிக்கு மேல நான் போன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி தூக்கி தூர போட்டுருவேனே. நண்பா. என்னடா நண்பா? நண்பனாடா நீ, துரோகி. தூ. சக்தி, என்னையவே பார்த்து துரோகின்ட்டல்ல. இப்ப என்ன, உன் பொண்டாட்டி அவன் கூட சேர்த்து வைக்கணும் அவ்வளவுதானே? இப்ப சேர்த்து வைக்கிறேன் பாடுறா. டேய், சேர்த்து வைக்கிறேன்னு மொத்தமா பிரிச்சு விட்டுறாதடா. டேய், நான் யாருன்னு உனக்கு தெரியல, இப்ப பாரு. ஐயோ, நீ யாருன்னு தெரிஞ்சதுனாலதான்டா பயமா இருக்கு. என்ன பண்ண போறானோ? கையல், இங்க பாருமா, நான் உன்கிட்ட எப்பவுமே சொல்றதுதான், நீ அவன் மேல எவ்வளவு வேணா கோவமாரு. ஏன் ரூம்குள்ள கூட்டிட்டு போய் வச்சு 4 மிதி கூட மிதி, நான் வேணாங்கள. ஆனா இப்படி பேசாம மட்டும் இருக்காதம்மா. அப்புறம் அவன் நான் கூப்பிட்டதுனால மட்டும்தான் வந்தான். இதே வேற யார் கூப்பிட்டிருந்தாலும் உன்னை விட்டுட்டு நிச்சயமா அவன் போயிருந்திருக்க மாட்டான். ஆனா அதுக்காக அவனுக்கு உன்னை விட நான் தான் முக்கியம்லாம் அர்த்தம் கிடையாது. அவனுக்கு நான் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட அதிகமாவே நீ முக்கியம் கையல். அண்ணா, உங்களை விட நான் முக்கியம்னு சொல்லாதீங்க, அதெல்லாம் நானே நம்ப மாட்டேன். கையல், இங்க பாரு, என்னை விட உன்னை விடன்னு கம்பேர் பண்றதுக்கெல்லாம் இல்ல. ஒரு ஃப்ரெண்டா நான் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி அவனோட பொண்டாட்டியா அதிகமாவே அவனுக்கு நீ முக்கியம் கையல். ஃப்ரெண்டுக்காக பொண்டாட்டியவும் பொண்டாட்டிக்காக ஃப்ரெண்டையும் அவன் என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டான். அப்புறம் ஒரு ஃப்ரெண்டா நான் அவனுக்கு என்னதான் பண்ணாலும் ஒரு பொண்டாட்டியா நீ அவன் மேல காமிக்கிற பாசத்துக்கு வேற எதுவுமே ஈடாகாதுமா. நான் அவனுக்கு ஃப்ரெண்டு மட்டும்தான், ஆனா நீ அவனுக்கு பொண்டாட்டி மட்டும் இல்ல, அம்மா அப்பா சொந்தம் எல்லாமே நீ தானம்மா. அப்புறம் அவன் என்ன பண்ணாலும் நீ அவன் மேல கோவப்பட மாட்ட, கோவப்பட்டாலும் அவனை விட்டு உன்னால இருக்க முடியாதுங்கிற நம்பிக்கையில தானே அவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் உனக்கே தெரியும், அவன் இப்படி யோசிக்காம ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணுவானே தவிர அவன் மனசுல ஒண்ணும் இல்லம்மா. அவன் பச்சை புள்ள. மச்சான் விட்டு போதுண்டா, இதுக்கு மேல பேசினா நம்ப மாட்டா. அதனால என்ன சொல்ல வரேன்னா, நீ கோச்சுக்கிட்டு அவன் கூட பேசாம இருந்தா அவன் எங்க போவான் சொல்லு? அப்புறம் நான் கூப்பிட்டு உன்னை விட்டுட்டு அவன் வந்துட்டான்னு நீ கோவப்படுற. ஆனா எவ்வளவு நாள் உன்னை வெளியே கூட்டு போறதுக்காக என்கிட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்கான் தெரியுமா? அவனுக்கு உன் மேல எவ்வளவு லவ் இருக்குன்னு நான் சொல்லிதான் உனக்கு தெரியணுமா? உனக்கே தெரியாதா கையல்? அண்ணா, லவ்லாம் இருக்கு எனக்கு தெரியும். ஆனா அவரு ஐயோ கையல், அதான் அவன் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றான்னு உனக்கு தெரியுதே, அப்புறம் என்ன ஆனா ஆவனான்ட்டு? அவனை மன்னிச்சிரு கையல். ஆமா கையல், மன்னிச்சிரு கையல். சரி சரி, ஏதோ ஷமீரனை இவ்வளவு தூரம் சொல்றதுனால உங்களை மன்னிக்கிறேன். அப்பாடா, என் பொண்டாட்டி சமாதானம் ஆயிட்டா. சமாதானம் ஆயிட்ட சக்தி, உங்களை மன்னிக்கிறேன். ஆனா ஒண்ணு, நீங்க நேத்து போனதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. ஐயோ கையல், நீ பனிஷ்மெண்ட் என்ன வேணா கொடு கையல், வாங்குறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஆனா நீ என்ன மன்னிச்சிட்டல? மன்னிச்சிட்டேன். அது போதுண்டி கையல். ஏ சண்டக்காரி, கண்ணங்குழியில குட்டி சிரிப்ப காட்டி வாட்டுற, ஏ குத்து சண்டை இத்தோட நிப்பாட்ட போற, முத்த சண்டை உன்னோடு நான் போட போறேன். தனிமா துரத்த அலையிற நானும் மனச திறந்து என்ன காப்பாத்து. ஹே, தேடி கட்டிட போற, தாவி ஒட்டிட போற, தாலி கட்டிட போற. ஆமா, ஓயே மோதி மொச்சிட போற, பாதி பிச்சிட போற, பாவி வச்சிட போற. ஆமா. சரி சரி ஐஷுமா, சக்தி ஃபுல் ஃபார்ம்ல இருக்கான். இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா வேலைக்கு ஆகாது, நம்ம உள்ள போயிடலாம். சரிங்க. டி முகிலு, வாடா உள்ள போலாம். நான் உள்ள போய் உனக்கு இன்னும் சிங்கம் எப்படி கட்டும், புலி எப்படி கட்டும் எல்லாமே சொல்லி தரேன் வா. சரி முகி. என்ன செய்யலும் அது? அன்போட வீட்ல அம்மா தாலி இருக்கு, எடுத்துட்டு வரேன்னு போனேன். தாலியை கையில எடுத்துட்டு வருவேன்னு பார்த்தா இப்படி கழுத்துல மாட்டிட்டு வந்து நிக்கிற. எடி ரேஷு, நான் கழுத்துல மாட்டலடி, அந்த அன்பு தான் என் கழுத்துல தாலி கட்டிட்டான். என்னது? அன்பு தாலி கட்டிட்டானா? என்ன செய்யலுமா? என்னமோ போனுக்கு பில்லு கட்டிட்டாங்கற மாதிரி சொல்ற. ஐயோ ரேஷு, நான் என்ன செய்யனா? அந்த ஃப்ராட் பேசிக்கிட்டு இருக்கும்போதே
முடிவெடுத்துட்டானே தவிர இதுக்கப்புறம் அவன் நிச்சயமா உன்னை யார்கிட்டயுமே விட்டு கொடுக்க மாட்டான். நீ மட்டும் இப்ப அவன் கூட போயிருந்தனா அவன் பாட்டி இல்ல இனி வேற யாரு என்ன சொல்லிருந்தாலும் சரி அவன் உனக்காக பேசி இருந்திருப்பான். உன்னை அப்படியெல்லாம் விட்டு கொடுத்துருக்க மாட்டான் ஷைலுமா. இல்ல ரேஷு, எனக்கு அவன் மேல அப்படி எல்லாம் நம்பிக்கை இல்ல. என்ன ஷைலுமா நம்பிக்கை இல்லங்கற? உன்னை அப்படி விட்டு கொடுக்கறவனா இருந்திருந்தா நீ அனாதைன்னு சொன்னத கூட தாங்க முடியாம அவன் கழுத்துல தாலி கட்டி இருப்பானா? இங்க நான் அவசரப்பட்டு அவன் என் கழுத்துல தாலி கட்டுறதுனால தான் இன்னும் எனக்கு அவன் மேல நம்பிக்கை இல்லாம ஆகுது. என்ன ஷைலுமா சொல்ற? அதே ரேஷு, இன்னைக்கு நான் அழுது ஃபீல் பண்ணேங்கிறதுக்காக என் கழுத்துல தாலி கட்டினா. அன்னைக்கு அதே போலதான் அவ அக்கா அழுதாங்க அவங்க அம்மா அழுதாங்கன்றதுக்காக என்னையே வேடான்னு சொல்லி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சான். இங்கே யாரெങ്കിലും அழுதா அதுக்கு என்ன பண்ணணும்னு கூட யோசிக்காம அவசரப்பட்டு ஏதாவது ஒரு முடிவை கிறுக்குத்தனமா எடுக்கிறான். இப்போ அவனுக்கு எல்லாமே விளையாட்டுத்தனம் தான். லைஃப்ல எப்படி பொறுப்பா இருக்கணும், எந்த விஷயத்துல சீரியஸா இருக்கணும்னு இன்னும் அவனுக்கு தெரியல ரேஷு. கல்யாணம்ங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், யாருக்கும் தெரியாம இப்படி தாலி கட்டியா? இதுக்கப்புறம் என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு கூட யோசிக்காம இப்படி அவசரப்பட்டு என் கழுத்துல தாலி கட்டி இருக்கான். ஐயோ சைலுமா, சரி இப்ப அவன் அவசரப்பட்டு தாலி கட்டினானோ இல்ல அக்ரிமெண்ட் போட்டு கட்டினானோ, ஆக மொத்தத்துல தாலி கட்டிட்டானே. இதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் நீயும் அவன புருஷன் பொண்டாட்டி தானே, நீ அவன் வீட்டுக்கு போய் தானே சைலுமா ஆகணும். இல்ல ரேஷு, நான் போவில்ல. எந்த ஆயாலும் சரி அவன் வீட்டுக்கு நான் போகவே மாட்டேன். போக மாட்டேன்னா அப்புறம் என்ன பண்ணுவ? அவன் உன் கழுத்துல தாலி கட்டியிருக்கான், இந்த தாலி என்ன பண்ணுவ? ஒன்னும் செய்யல ரேஷு. அவன் பாட்டுக்கு அவன் வீட்டில் இருக்கட்டும், நான் என் பாட்டுக்கு இங்க ஹாஸ்டல்ல இருப்பேன். அவன் வேலையை பார்க்கட்டும், நான் என் வேலையை பார்க்கறேன், அவ்வளவுதான். என்னது? அவன் பாட்டுக்கு அவன் வீட்ல இருக்கட்டும், நீ உன் பாட்டுக்கு ஹாஸ்டல்ல இருப்பியா? அதுக்கு அவன் விட்டுருவானா? ஐயோ கடவுளே, முன்னாடி இவ காதலியா இருக்கும் போதே ஹாஸ்டல் காம்பவுண்ட் எகிரி குதிச்சு நமக்கு ஆப்பு வைப்பான். இதுல வேற இப்ப கல்யாணம் பண்ணி தாலியே கட்டிட்டான். இனி நம்மள இங்க இருந்து பொட்டி படிக்க கட்ட வைக்காம விட மாட்டான் போலயே. தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே அவன் அலப்பற தாங்காது, இதுல வேற தாலியும் கட்டிட்டான். இனி என்னெல்லாம் பண்ண காத்திருக்கானோ தெரியலையே. அன்பு, நேற்று ராத்திரியும் ஒன்றும் சாப்பிடல. இந்த சாப்பிடுற அன்பு. இல்லம்மா எனக்கு வேண்டாம், காலேஜுக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேம்மா. டேய் இருடா, காலேஜுக்கு போறதுக்குலாம் நேரம் இருக்கு, நீ முதல்ல சாப்பிடு. இல்லம்மா வேண்டாம், எனக்கு பசிக்கலம்மா. டேய் அன்பு, என்னடா நேத்து பாட்டி பேசினதே நினைச்சிட்டு இருக்கியா? டேய் அப்புறம் ஷைலஜாவை சமாதானம் பண்ணிட்டல்ல, ஹாஸ்டல்ல விட்டுட்டு வரேன்னு போனேன், அப்புறம் நீ காலையில தான் வந்த, அதான் ஒருவேளை அவ சமாதானம் ஆகலையோ? ஐயோ சமாதானம் ஆகல, ஆனா எனக்கு சம்சாரம் ஆயிட்டா. இதை எப்படி இந்த அம்மாட்ட சொல்லுவேன்? டேய் அன்பு, என்னடா ஷைலஜா சமாதானம் ஆயிட்டால்ல? ஆயிட்டாம்மா. சரிடா அன்பு, நான் கூட நீ நேற்று ராத்திரி வர்றதுக்கு ரொம்ப நேரமாகவும் இனி அந்த பிள்ளை சமாதானம் ஆகலையோன்னு நினச்சிட்டேன். இல்லம்மா, அது அவ அப்பவே சமாதானம் ஆயிட்டா. நான் அவளை அப்பவே ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டுட்டேம்மா. அப்புறம் எனக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதாம்மா வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு. ஓ அப்படியா, சரிடா அன்பு, அந்த பொண்ணு சமாதானம் ஆயிட்டால அது போதும். ஏன்னா இல்லைனாலே நம்ம அந்த பிள்ளைய பாவம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். இனி பாட்டி வேற அது இது சொல்லி அந்த பிள்ளைய இன்னும் கஷ்டப்படுத்திட்டாங்க. அதான்டா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த பிள்ளை சரியாயிடுச்சுன்னா அது போதும்டா. அவெல்லாம் சரியாயிட்டாமா. அப்புறம் பாட்டி அதுக்கப்புறம் ஏதாவது சொன்னாங்களா? அப்பா வந்ததுக்கு அப்புறம் என்னமோ பிரச்சனை பண்றேன்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பா வந்ததுக்கு அப்புறம் பாட்டி ஏதாவது சொன்னாங்களாமா? ஐயோ ஆமாண்டா அன்பு, உன் அப்பா வந்ததும் உன் பாட்டி இந்த கல்யாண விஷயத்தையெல்லாம் ஏன் கிட்ட சொல்லாம மறைச்சிங்கன்னு சண்டை போட்டாங்க. அப்புறம் நான் ஏற்கனவே சைலஜா வீட்டுக்கு வந்தது, பாட்டி பார்த்து பிரச்சனை பண்ணது எல்லாத்தையுமே உன் அப்பா கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லிட்டேன். அதனால அவரும் கொஞ்சம் பொறுமையா அதெல்லாம் முடிச்சு போன விஷயம் தேவையில்லாம அதெல்லாம் பேசாதீங்க. இப்போ 2 பேரும் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, காலேஜ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் எதா இருந்தாலும் முடிவு பண்ணுவோம், இப்பவே நீங்க பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்லி உன் பாட்டி ஒரு வழியா சமாதானம் பண்ணிட்டாருடா. எப்படியும் நீங்க காலேஜ் முடிக்கிறதுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கே, அதுக்கப்புறம் தானே எப்படி இருந்தாலும் உனக்கும் சைலஜாக்கும் கல்யாணம் பண்ணுவோம். ஐயோம்மா, நான் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிட்டேம்மா. அதை அப்ப பாத்துக்க வேண்டாம் அன்பு, அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. இந்தா நீ சாப்பிடு, சாப்பிட்டுட்டு காலேஜுக்கு கிளம்பு. அப்புறம் இன்னொரு விஷயம்டா அன்பு, உன் பாட்டி இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் தான் இருக்க போறாங்க. உனக்கு தான் உன் பாட்டியோட குணம் தெரியுமே, அதனால நீ எது பேசுறதா இருந்தாலும் சைலஜாவை காலேஜ்லயே பார்த்து பேசுடா அன்பு. இதுக்கப்புறம் வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வராத. இல்லை நான் ஏன் சொல்றேன்னா, தேவையில்லாம உன் பாட்டி எதையாவது சொல்லி பாவம் அந்த பிள்ளைய திரும்ப திரும்ப கஷ்டப்படுத்திடும், அதுக்காக தான் சொல்றேன். சரியா? எதுனாலும் காலேஜ்லயே பேசிக்க. அப்புறம் நீங்க காலேஜ் முடிக்கிறதுக்கு தான் இன்னும் 2 வருஷம் இருக்கே, அதுக்குள்ள உன் பாட்டி கிட்ட எப்படியாவது பேசி எல்லாம் சரி பண்ணிக்கலாம். சரிப்பா, நீ சாப்பிடு.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.